இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல எல்லா டூல் பாத்துலையும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஹோல்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து டிசேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஹோல்டரான டூல் பாத் வந்து கால்குலேட் பண்ணாது. இந்த டூலுக்காண்டி டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஹோல்டர் வந்து மாடலில் கொலைட் ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து எந்த கம்யூனிகேஷனும் பண்ணாது. டிசேபிள் இருந்துச்சுன்னா அது எது எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிம்டு அப்படின்னா நம்மள்ட்ட எவ்வளோ டூல் லென்த்து பிடிச்சிருக்கிறோமோ அந்த டூல் லென்த்துக்காண்டி டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும், கொலைட் ஆகாதா. டிடெக்ட் டூல் லென்த் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண சர்வீஸுக்கு வந்து டூல் பாத் வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். டூலோட லென்த்து எவ்வளோ ஓவர் கேங் தேவையோ அது வந்து எல்லோ கலரில் வந்து இது மாதிரி இண்டிகேட் பண்ணிடுறேன் எவ்வளோ ரிக்ரூட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. டிடெக்ட் டூல் லென்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆன் கொலிஷன். இந்த கொடுத்தோம்னா மாடலில் வந்து ஹோல்டர் வந்து எங்கேயும் கொலைட் ஆகிறாப்புல இருந்துச்சுன்னா டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆகாது. எக்ஸாம்பிள் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டரை வந்து ஷோ பண்ணிடுறான் தெரியறக்காண்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் டூல் லென்த் கொடுத்துருக்குறான். டூல் லென்த்தை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். இந்த எல்லோ கலரை ப்ரெஸ் பண்ணியனாலே எவ்வளோ லென்த் ரிக்ரூட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிடும். இந்த மாலுக்கு வந்து 30 mm இருந்துச்சுன்னா ஹோல்டர் இடிக்காது அப்படின்னு சொல்லிடும். டிடெக்ட் டூல் லென்த்னா அதே இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிம்டு கொடுத்தனால டூல் வந்து இவ்வளோ ஓவர் கேங் பிடிச்சோம்னா இந்த டாப்பில் மட்டும்தான் மாடலில் கொலைட் ஆகாமல் ரன் ஆகும். அதனால அதுக்கு மட்டும் ஜென்ரேட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆன் கொலிஷன். இது வந்து டூல் பார்த்தே வந்து ஜென்ரேட் ஆகாது. மாடலில் எங்கேயும் கொலைட் ஆகிறாப்புல இருந்தாலே ஜென்ரேட் ஆகாது, எரர் காமிச்சிடும். ஹோல்டர் வந்து மாடலில் கொலிஷன் ஆகுது, அதனால டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணல சொல்லி கம்யூனிகேஷன் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூல் பாத்துலையும் சாஃப்ட் வேணா டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டு மாடலுக்கு சாஃப்ட்டுக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்துக்கணும். தேவையில்லாட்டி அன்டிக் பண்ணிக்கலாம். ஹோல்டர் செக் பண்ணுன்னா ஹோல்டரை டிக் பண்ணிட்டு இந்த ஹோல்டருக்கு மாடலுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்றது. மேக்ஸிமம் 1 நம்பர் 2 நம்பர் இருந்தால் போதும். அது வந்து நம்மளோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கலாம். இது வந்து மாடலில் கொலிஷன் ஆகிறதுனால இப்போ டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆகாது. இது மாதிரி ஃபியூஷன் 360ல நம்மள்கிட்ட வந்து டூல் லென்த் இருக்கிறதுக்கு ஏற்றாப்புல டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.